ஹைடா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி தயாங்க ஒரு சாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு மை சிஇஓ பிகம் டெட்டி மாமா. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நைசஸ் கிட்ட எனக்காண்டி இக்னோர் பண்ணிட்டு என் வாய்ஸை மட்டும் மேட்சின் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக்கு ஹைப்பு கமெண்ட்டு மறக்காமல் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போகும். அது எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தேங் வந்துட்டு உங்களுடைய சிஇஓ, நீங்கள் அவனுடைய செக்ரெட்ரி. தென் வந்துட்டு தேங் ஓவர் ஷை டைப். அப்படி ஷை டைப்பாக ஒரு பொண்ணுங்களை எடுத்து கூட பார்க்க மாட்டான். அப்படி இருக்கிற ஷை டைப்பு உங்கள் பின்னாடியே ஒரு குட்டி புட்ட பூனைக்குட்டி நாய்க்குட்டி அந்த மாதிரி சுற்றிட்டுருப்பா. அது ஏன் எதுக்கு எப்படி அப்படின்றது தான் இந்த ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனில் தாண்டா இருக்கீங்க. செம க்யூட்டா. இப்போ தமிழில் ஒரு போஸ்டில் உங்களை காமிச்சிருக்கல, இதுதான் உங்களோட லுக்கு. செம்மையாக க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்கீங்க. இப்போ தாங்க உங்ககிட்ட வந்து நிற்கிறான். ஹே ஒயான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறான். உங்கள் ஃபேஸாக பார்க்கவே இல்லை. ம், சொல்லுங்கள் சார். ஒயான், இப்போ நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன சார் பண்ணணும்? அங்கே நடந்துட்டுருக்குல மேரேஜு, அது எங்கள் அண்ணே. தெரியும் சார். பக்கத்தில் உட்காந்துட்ருக்குல பொண்ணு, அது என்னோட அண்ணி. புரியுது சார். அந்த பொண்ணுக்கு ஒரு அக்கா இருக்குது. சரி. அந்த பொண்ணுக்கு என்னை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிக்கோங்க சார். எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. பொண்ணுங்களை எடுத்து கூட பார்க்க மாட்டேன். புரியுது. என்னையவே பார்க்காம கீழே தானே குனிஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆ, எனக்கு போயிட்டு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு எங்கள் வீட்டில் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிப்பியா? சார், உன்னோட சம்பளம் என்கிட்ட தான் நிற்கிது. ஸோ நீ நடிச்சு தான் ஆகணும். சார், சம்பளம் நிற்கிதுன்னா அது ஆஃபீஸ் வேலைக்கு சார். என்ன நீங்கள் திடீர்னு இப்படி வந்து கேட்டுட்ருக்கீங்க? ஐயோ சார், என்னாலலாம் நடிக்க முடியாது. நீ நடிச்சு தான் ஆகணும். யூ ஆர் மை லேபர். அது ஆஃபீஸ்க்கு. இங்கேயும் நீ லேபர் தான், புரியுதா? ஐயோ, என்னாலலாம் நடிக்க முடியாது சார். இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணாதீங்க. பிளாக்மெயில் பண்ணல, உண்மையே சொல்கிறேன். இன்றைக்கி ஒன் டே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நீ நடிக்கணும். அப்போ தான் உன்னோட சம்பளம் உன் கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி தாங்க இப்போ உங்களை மிரட்ட. உங்களுக்கும் வேறு வழி தெரியலை. இப்போ நீங்களும் தலையாட்டுறீங்க. இப்படியே தான் உங்களோட ஹேண்டை பிடிச்சி மனவரைக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். உங்கள் அம்மா கிட்ட நிப்பாட்டுறா. மா, திஸ் இஸ் வாட் மை கேர்ள் ஃப்ரெண்ட். நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ தயங்கோட அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. தயங்கையும் பார்க்குறாங்க. தயாங், என்னடா உன் அண்ணியோட அக்காவை தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு திங்க் பண்ணிட்டு இருந்தா, நீ ஒயனை மேரேஜ் பண்ணிக்க போகிறே, ஒயனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க. மா, இப்போதைக்கு லவ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 3 வருஷத்துக்கு டேட்டிங் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வைங்க. ஹே, இப்போ உனக்கு பொண்ணு பார்த்தது எதுக்கு? உடனே உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் தான். நீ என்ன 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒயன் தானே, நம்ம ஒயன் தான். ரொம்பவே நல்ல பொண்ணு, எனக்கு நல்லாவே தெரிஞ்ச பொண்ணு. எங்கள் அம்மா கூட இங்கே தானே இருந்தாங்க. லட்சுமி, லட்சுமி, சொல்லுடி, இங்கே வாங்களே. அப்படியே நீங்கள் தாங்க திரும்பி பார்க்குறீங்க. என்ன நடக்குதுன்ற மாதிரி தயங்கே ஒன்றும் புரியாமல் திருத்துன்னு முழிக்கிறான். இப்போது லட்சுமினா உங்கள் அம்மா தான்டா. இப்போ அப்படியே மனவரைக்கு வராங்க. அப்படியே உங்கள் தயங்கோட அம்மா இப்போ உங்கள் அம்மா கிட்ட, இந்த மாதிரி உங்கள் பொண்ணும் என் பையனும் விரும்பிட்டுருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ இதே மனவரையில் வச்சு இவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாமா அப்படின்ற போய் கேட்டுட்ருக்க. உங்களுக்குன்னா கோவம் தான் வருது தாங்கல. அப்படியே தாங்க பார்த்து முறைக்கிறீங்க. தாங்க உங்கள் ஃபேஸை கூட பார்க்கல. அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டே திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். அம்மா, ஒரு 3 இயர்ஸ் ஆகட்டுமா? என்னம்மா நீங்கள் உடனே எல்லாத்தையும் பண்ணிடணுன்ட்டு இருக்கீங்க? ஒயான் சொல்லு. ஐயோ ஆண்டி, இப்போ எதுக்கு மேரேஜு? சொன்ன மாதிரி ஒரு 3 இயர்ஸ் ஆகட்டுமே. அதுக்கப்புறம் நானும் மாமாவும் மேரேஜ் பண்ணிக்கிறோமே அப்படின்றீங்க. டக்குன்னு நீங்கள் மாமான்னு சொல்லவும் தாங்க திரும்பி உங்களை பார்க்குறான். ஒயான், மாமா ஒரு நிமிஷம் இருங்க. ஆண்டி,
ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு இங்கே வேணால் என்கேஜ்மெண்ட் வேணால் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க உங்களை பார்த்து முறைக்கிறான். என்ன ஒயன்னு சொல்லிட்டுருக்க? ஐயோ மாமா, ஒரு நிமிஷம். ஆன்ட்டி, என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம், மேரேஜெலாம் இப்போதைக்கு வேணாம், 3 இயர்ஸ் கழித்து மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, இப்போ அங்கே உட்காந்துட்டு இருந்த மாப்பிள்ளையும், அம்மா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுமா, தாலியை கொண்டு வந்துட்டு தாலியை எங்கள் கையில் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் உங்கள் ஆன்ட்டி ரியலைஸ் பண்ணுறாங்க தயங்கோட அம்மா. அப்படியே வந்துட்டு இப்போது ஐயரும் கெட்டிமலைன்னு சொல்ல, இப்போ தயங்கோட அண்ணனுக்கு தான் மேரேஜ் ஆகிட்டுருக்கு. இப்போது மேரேஜ் ஆகி அடுத்த நிமிஷம் உங்கள் 2 பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தாங்க உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஏன் ஒய்யான்னு இப்படி பண்ணிட்டுருக்கா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொட்டு பித்திக்கிட்டு இருக்கேனையா, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உன்னை நடிக்க சொன்னேன். நான் என்ன பண்ணுறது சார், அவங்க மேரேஜ் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க, ஒரு வேளை 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது சார். வேறு வழி இல்லை, சும்மா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி நடிப்போம், 3 இயர்ஸ் கழிச்சு உண்மையை சொல்லிக்கிறோம் சார் அப்படின்றீங்க. அதெல்லாம் ஓகே ஓயன், ஊடால என்ன மாமா கீமா அப்படிலாம் எதுக்கு பேசினேன்? ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, டக்குன்னு வந்துச்சு, எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் பதட்டத்தில் அப்படி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க சார். போடி இவளே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறான். உங்கள் ஃபேஸை பார்த்து பேசல, கீழே பார்த்துக்கிட்டே தான் பேசுகிறான். அப்படியே இங்கே வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனும் முடிய, மேரேஜெலாம் முடிய, அடுத்து உங்கள் 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட். ஸோ 2 பேரையும் ரிங்கும் மாற்றிக்கிற சொல்கிறாங்க. நீங்களும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருன்னு முழிச்சிட்டு அந்த ரிங்கை ஒருத்தர் கையில் ஒருத்தர் போட்டு விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே, ஏ வயான் தாங்க கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. தாங்க அப்படியே க்ரௌடை பார்த்து, என்ன நீங்கள் மேனஸ் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கீங்க பப்ளிக் பிளேஸில் வச்சுட்டு, இது என்ன இந்தியன் கல்ச்சரா, என்ன இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? ஐயோ தயாங், இப்போ இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்ன 2 பேரும் கப்பல்ஸ் தானே, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்க போகிறீங்க, என்ன இதெல்லாம் பண்ண மாட்டிங்களா? அதெல்லாம் ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஏ தாங், நாங்கள் சொல்கிறது கேளு, கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, சார் வேணாம் சார் அப்படின்றீங்க. தாங் கீழே குனிஞ்சிட்டே தான் நின்றுட்டுருக்கான். ஒயோன், நான் மட்டும் வேணும்னு நான் சொல்லிட்டுருக்கேன், வேணான்னு தான் சொல்லிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படிலாம் பண்ண முடியாது, மேனஸ் இல்லாமலாம் நடந்துக்க முடியாது என்னால். நான் ஒரு ஆஃபீஸோட சிஇஓ, இங்கே நிறையா ப்ரெஸ் மீட்டிங்ஸ்க்கெலாம் வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லைவாக போயிட்டுருக்கோம், என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்றான். நீங்கள் பார்க்குறீங்க, சார் அப்போது இங்கே நடந்துட்டுருக்க வெட்டிங் லைவாக போயிட்டுருக்குமா? ஆமாம். அப்போது எல்லாத்துக்கும் தெரியுமா? ஆமாம் வயான். அப்போ நம்மளோட கோவொர்க்கர்ஸ் இதை பார்த்துருப்பாங்களா? பார்த்துருப்பாங்க. ஐயோ சார், இதை முதலையே சொல்லியிருந்தீங்கன்னா நான் நடிக்கவே ஸ்டேஜ் ஏறி இருக்க மாட்டேன் சார். என் சம்பளத்தை வச்சே நீ பிளாக்மெயில் பண்ணிட்டீங்களே. நான் பிளாக்மெயில் பண்ணும்போது மூடிக்கிட்டு வந்து நடிக்க மட்டும் வந்திருக்கணும், சும்மா ஊடால மாமா நோமான்ட்டு. இப்போ பார்த்தில இதில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. என்கேஜ்மெண்ட்டுன்ற வார்த்தையே நீ தான் எடுத்த. நான் உங்ககிட்ட சொன்னேனா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் நீ ஊடால வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருக்கா, எதுக்கு இப்படி பண்ணுற? நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, எங்கள் அம்மாவை காம் பண்ணி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். தேவலாமல் இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன்னு வாயை திறந்துட்டு இப்போ பாரு வம்பளை மாட்டிக்கிட்டோம். இப்போ எல்லோரும் என்ன பண்ண சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸே பார்க்காம கீழே பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அவன் ஓவர் டென்ஷனில் கத்திட்டு இருக்கான். அவன் கத்துறது அவங்களால தாங்க முடியல. ஒயன், நீ உண்மையிலேயே என் பையனை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தாங்கோட அம்மா உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது, திருன்னு முழிக்கிறீங்க. தாங்க அப்படியே லைட்டாக கீழே குனிஞ்சிக்கிட்டே உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸில் பதட்டம் தெரியுது. ஒயான், பதட்டப்படாத, ஏய் ஆமான்னு சொல்லு அப்படின்னு பையவே உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கான். உங்களுக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு தாங்க இழுத்து தாங்கோட லிப்பில் கிஸ் பண்ணிடுறீங்க. தாங்க பேந்த முழிச்சிட்டு நிற்கிறான். அப்படியே எல்லோரும் கிளாப் தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தானே எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, அதனால் எல்லோரும் கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒய்யான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோல்டரை பிடிச்சி அவன் ஸ்கிப் பண்ணுறான். என்ன ஒயன் பண்ண, ஏன் ஒயன் இப்படி பண்ணுற, என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். அப்படியே நீங்கள் உங்களோட ஃபிங்கர்ஸ் எடுத்து தாங்கோட லிப்பில் வச்சுட்டு,
சாரி மாமா, என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். டக்குன்னு ஆண்டி வந்து இப்படி கேட்கும்போது பதட்டத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சாரி அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே தேங்க் நிமிர்ந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறா. தென் நீங்கள் மாமா மாமான்னு சொல்லிட்டு பேசியிருப்பீங்களே, இதுக்குடா அவன் மாமான்னு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் நிமிர்ந்து அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். ஸோ ரொம்ப ப்ரிட்டி, ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ்லாம் வாடி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இத்தனை நாள் வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். தென் கீழே குனிஞ்சிட்டே ஏதாவது வேலை சொல்லணுன்னா மட்டும் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிடுவான். அவ்வளோவெலாம் உங்கள் ஃபேஸை அவன் பார்த்துருக்க மாட்டான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரொம்பவே டீப்பாக உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்கான். ஒயன், யா ஒயன் எப்படி பண்ணுற? சார், மாமா, ஐ எம் சாரி. மாமா மாமான்னு கூப்பிடாதடி, கூப்பிடாத. இங்கே வச்சு நான் இப்படி தான் கூப்பிட முடியும், வேறு வழி கிடையாது மாமா எனக்கு. ஓட்டி பாவி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே தேங்க்கு ஒரு நிமிஷம் நீங்கள் தேங்காயத்தை கிஸ் பண்ணது அந்த இதுதான் திங்கிங்க்கு வருது. ஒயான், இப்படி பண்ணிட்டியோ ஒயான்? நான் என்ன பண்ணேன்? அதான் மன்னிப்பு கேட்டேல, டக்குன்னு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமா, என்னைய மன்னிச்சுக்கோங்க. மன்னிச்சு அப்படின்றீங்க. தாங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். தென் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அவனோட ஐஸு அங்கிட்டும் விலக மாட்டேங்குது, இங்கிட்டும் விலக மாட்டேங்குது. ஐயோ தயங்கா, என்னடா புதுசாக என்னென்னமோ பண்ணிட்டுருக்க, பொண்ணுங்களே பார்க்க மாட்டேயே, இப்போ என்னடா இவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்க? தயங், உன்னோட கண்ணை கீழே கொண்டு போடா, கீழே பாரு, பொண்ணுங்களை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே குனிறான். அவனால் கீழே குனிஞ்சிட்டு இருக்க முடியல. ஐயோ என்னமோ பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நிமிர்ந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறான். ஓயன், உனக்கு ஃப்ரீயாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். தயவு செய்து இங்கேருந்து போயிரு, என் கண்ணு முன்னாடி இருக்காத. உன் வீட்டுக்கு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு கிளம்பு. ஐயோ, இப்போ தான் பெரிய மாமாவுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாயிட்டேன், சாப்பாடெல்லாம் நான் தானே சர்வ் பண்ணும். ஏன் ஓயான் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? என்கேஜ்மெண்ட்டே ட்ராமா தானே, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? ட்ராமான்னு உங்களுக்கும் எனக்கும் தானே தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. இப்போ நான் கிளம்பி போனேன்னா ஏன் போகிற, எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்பாங்க. வேறு வழி இல்லை, இங்கே தான் நான் இருக்கணும். ஐயோ, நீ இங்கே இருப்ப, நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாதே. என்ன மாமா சொல்கிறீங்க? ஹேய், ஏன்டி மாமா மாமான்னு சொல்லிட்டுருக்க? அச்சோ, இப்போ தானே உங்களுக்கும் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, நான் அப்படி தானே கூப்பிடணும், வேற என்ன பண்ணுறது? ஆக்டிங் பண்ணி தானே ஆகணும். இதெல்லாம் நீ ஆக்டிங் பண்ணுற மாதிரி இல்லை ஓயான், ரியலாக பேசுகிற மாதிரி இருக்கு. ஏ ஓயான், ஃப்ரீயாக அட்வைஸ் பண்ணுறேன், என் கண்ணு முன்னாடி இருந்துட்டு போயிரு ஓயான். ஐ எம் ஷை டைப், பொண்ணுங்களை பார்க்க மாட்டேன் ஓயான். பார்க்க மாட்டேன்னு இப்போ என்னை பார்த்து பேசுகிறீங்க? அதுக்கு தாண்டி சொல்கிறேன், என் கண்ணு முன்னாடி இருந்து போயிரு, போயிரு. நான் இங்கே தான் இருப்பேன். இப்போ நான் போனேன்னா எல்லோரும் கேட்பாங்க, எதுக்கு போகிற, ஏன் போகிறேன்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் உடலை என்கேஜ்மெண்ட் வேறு போயிருக்குல்ல, நான் எப்படி போவேன்? எல்லாமே ரியலாக நடந்த மாதிரியே பேசுகிறியே ஒயான், இதுக்கு மேலே என்னால் முடியாது ஒயான். என்ன முடியாது? ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போகிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறானே புரியலை, அவன் எந்த மீனிங்கில் பேசுகிறானோ உங்களுக்கு புரியலை. ஒரு மாதிரி குழப்பமாக நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் ஆன்ட்டி, அதாவது தாங்கோட அம்மா தான், ஒயன் நீ காலேருந்து சாப்பிட்டியா? சாப்பிட்ருக்க மாட்டேன், வா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே சாப்பாடு நடந்துட்டுருக்க அந்த ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயன் உட்காரு, உனக்கு நான் சாப்பாடு சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சேரில் உட்கார சொல்லிட்டு இலையை எடுத்து போட்டு உங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தாங்க தான் அந்த வழியாக சொந்தக்காரங்கள்ட்டலாம் இது சாப்பிடுங்க, இது நல்லாயிருக்கும், இது சாப்பிடுங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடு சர்வ் பண்ணிகிட்ருக்கான். ஏ தயாங், தயாங், ஆ அம்மா இங்கே வா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அவங்க அம்மா முன்னாடி வந்து நிற்க. தயங்
ஒயனுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் பண்ணுறேன், வருங்காலம் பொண்டாட்டிக்கு பண்ணுறா அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் ஆன்ட்டி தயாங்கோட அம்மா சொல்ல, இப்போ தயாங்க அப்படியே உங்களை பார்க்குறான். ஏன்டி? அச்சோ ஒரு நிமிஷம் இருங்க மாமா. ஆன்ட்டி நீங்கள் போங்க, மாமா எனக்கு ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தயாங்கோட அம்மா விலகவே மாட்டாங்க. ஏய் சாப்பாடு எடுத்து வைடா, அந்த குலோப்ஜாம் எடுத்து வை, அப்புறம் ஒரு ஜிலேபி வை, லட்டு வை, சாப்பாடு சர்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அது அங்கே வேறு வழி தெரியாமல் உங்களுக்கு ஃபுட் எடுத்து சர்வ் பண்ணிட்டுருக்கான். ஏய் சாப்பிடு அப்படின்றான். நீங்களும் அப்படியே ஒரு குலோப்ஜாம் எடுத்து அப்படியே நீங்கள் வந்துட்டு வாயில் வைக்கிறீங்க. இப்போ அப்படியே தாங்க நீங்கள் சாப்பிட்ற அழகாக பார்க்குறான். அச்சோ நம்மளே வேணாம்னு நினச்சாலும் இவ விட மாட்டா பிள்ளைக்கே. என்னால் இப்போடா அப்படியே இழுத்து ஒன்று வச்சாலே அது வேறு திங்கிங்க்கு வந்துக்கிட்டே இருக்கு. தயாங்கா கண்ட்ரோல் 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 யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே நின்றுட்டுருக்கான். ஆன்ட்டி எனக்கு போதும் ஆன்ட்டி, எனக்கு சாப்பாடு எடுக்கலை ஆன்ட்டி. ஒயன் இப்படிலாம் சொல்லாத. ஏய் சாப்பாடு எடுத்து வைடா, சாம்பார் எடுத்து ஊற்று அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்கோட அம்மாவும் சொல்ல, இப்போ அவனும் சாதத்தை எடுத்து வச்சு அதில் சாம்பார் ஊற்றிட்டுருக்கான். அச்சோ எனக்கு சாம்பார்லாம் போதும் போதும், இவ்வளோலாம் ஊற்றாதீங்க. ஏய் ஒயன் நல்லா சாப்பிடு, தயாங்கோட வருங்கால பொண்டாட்டி நீ எவ்வளோ ஒல்லியாக இருக்கா, கொஞ்சமாவது வெயிட் வைக்கணும், சத்து வைக்கணும், நல்லா சாப்பிடு, அப்போ தான் குழந்தை குட்டி பிறக்கும் போது நல்லா ஹெல்த்தியாக இருப்ப அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, நீங்கள் அப்போ தானே சாப்பாடு எடுத்து வாயில் வச்சுருப்பீங்க. இவங்க இப்படி சொன்னோன்னே உங்களுக்கு பொறை ஏறிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு பொறை ஏறி எங்கள் சாப்பாடெல்லாம் தயாங்க மேலேயே துப்பிடுறீங்க. அச்சோ சார் சாரி சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த சேரை விட்டு எழுந்திரிக்கிறீங்க. இப்போ அப்படியே தயாங்கோடம்மா, சரி விடுமா விடுமா உட்காருமா, தயாங் நீ போயிட்டு வாஷ் பண்ணிக்கோ. மா ஏம்மா இது உங்களுக்கே ஏம்மா அப்படி பண்ணுறீங்க? அவள் வேணான்ற அவளை போட்டு சாப்பிடுன்னு திணிச்சிக்கிட்டு இருக்கீங்க. வேணான்னு சொல்கிறாள, விடுங்கம்மா. டேய் நீ போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வாலாம், அது எப்படி என் மருமக வேணான்னு சொல்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கன்னா அங்கனுக்குள்ளே நின்றுட்டே இருக்காங்க. இப்போ தாயங்கும் போயிட்டு அந்த இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இப்போ வரான். தாயங் வா 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 வாயனுக்கு ரசம் ஊற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே தாயங்க பார்க்குறீங்க. தாயங்க அவங்க அம்மாவை பார்க்குறான். அம்மா நீங்கள் தயவுசெய்து போங்க, அவளை சாப்பிட வைக்கணும், அவ்வளோதானே, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. நான் அங்கிட்டு போயிட்டேன்னா என் மருமக சாப்பிட மாட்டான், நீ ஊத்துடா அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் ஆன்ட்டி சொல்ல, இப்போது அந்த ஆங்கு வேறு வழி தெரியாமல் அப்படியே வந்துட்டு ரசத்தை எடுத்து ஊற்றிட்டுருக்கான். அவன் ஊற்றுறான், அந்த ரசம் அப்படியே வடிஞ்சு உங்கள் சேலையெல்லாம் வடிஞ்சிருது. ஹே தயாங் என்ன பண்ணிட்டுருக்க? அங்கே பாரு ரசம் வயனோட மேலேயே கொட்டிடுச்சு. ஏன் தயாங் இப்படி பண்ணிட்டுருக்க? மா நீ வாமா, நீ போயிட்டு வாஷ் பண்ணிக்கோ போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வாஷ்ரூம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க உங்களோட ஆன்ட்டி. இப்போ நீங்களும் ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டு, ஒய்யன் இதெல்லாம் உனக்கு தேவையா, மூடிட்டு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கே போயிருக்கலாம், தெரியாதனமா இங்கே வந்து இவங்கிட்ட சிக்கிக்கிட்டு நீ படாத பாடுபடுறடி அப்படின்ற மாதிரி நீங்களும் அதை வாஷ் பண்ண போகிறீங்க. தாங்க அவனுக்குள்ளே நிற்கவே முடியலை. தென் நீங்கள் குலோப்ஜாம் சாப்பிட்டது, அப்புறம் அவனை இழுத்து கிஸ் பண்ணது, இதையெல்லாம் அவனுக்குள்ளே திங்கிங்க்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ தயாங்கா இவன் இங்கே இருந்தானா உன்னால் சுத்தமாக முடியாது பிள்ளைக்கே. யூ கோல்டுடா, நீ ஷை டைப்பு, உனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, பொண்ணுங்களை பார்க்க மாட்டேன், அப்படி தானே இருந்த, அப்படியே இரு. ஐயோ இருக்கவும் விட மாட்டாளே, இப்போ என்ன பண்ணுறது, அப்பா எப்படி சாப்பிட்டா குலோப்ஜாம் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட கால் அவனையே அறியாமல் இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு வாஷ்ரூமில் போயிட்டு உங்களோட சேரீயை வாஷ் பண்ண போயிருப்பீங்க. அவங்களுக்குள்ளே இழுத்துட்டு வந்துடுது. இப்போ அந்த வாஷ்ரூம்க்கு வெளியே நிற்கிறான். நீங்கள் உங்கள் சேரீயோட முந்தானையை வாஷ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ தாங் பார்த்துக்கிட்டே இருக்கா அவங்கள. நீங்கள் இன்னும் தாங்க பார்க்கல. அப்படியே ஒரு மாதிரி அச் அப்படின்னு சொல்லிட்டு தும்முறான். இப்போ நீங்கள் தும்மல் சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. தாங் சார் இங்கே என்ன பண்ணுறீங்க? என்னென்னமோ பண்ணணும்னு இப்போ தாண்டி தோணுது என் நாட்டுக்கட்டை அப்படின்றான். தென் நீங்கள் என்னன்னா தும்மல் சவுண்டு கேட்டோன்னே முந்தானியை மேலே போடாமல் அப்படியே திரும்பி பேசிகிட்டு இருக்கீங்க. தாங் ஃபுல்லாக பார்த்துட்டான். சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் முந்தானியை தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு இங்கே என்ன சார் பண்ணுறீங்க? நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். என்ன பண்ணுறேன்னு தெரியலையா? நீங்கள் தான் ரசத்தை கொட்டி விட்டீங்களே, பாருங்கள்
என்னோட சாரி வேஸ்ட்டாக போயிடுச்சு, கரை ஒட்டிக்கிச்சு சார். ஏன் சார்? அதுக்கு தாண்டி சொல்கிறேன், இந்த சாரி உனக்கு வேணாம், கழட்டி தூக்கேறி. அப்புறம் வேற என்ன வியர் பண்ணுவேன்? நீ ஒன்றுமே வியர் பண்ண வேணாம், அப்படியே கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு இப்படியே இரு. சார் என்னாச்சு உங்களுக்கு? என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் பேச மாட்டேன், பொண்ணுங்களையே பார்க்க மாட்டேன். ஆனால் எப்படி உன் மேலே இருந்து என் கண்ணு எங்கிட்டுமே விலகாமல் நீயவே பார்க்குற மாதிரி வச்சிட்டியடி. சார் என்ன சொல்கிறீங்க? அடியே, என்ன சொல்கிறேன்னு புரியலையா? எப்படி இருக்கடி, ஹிப்பு, நெக்கு, லிப்பு, பா. ஹே ஓயான், முடியலை முடியலை. என்ன முடியலை? ஹே, உனக்கு சாரியே தேவை கிடையாது, வேணாம். சார் என்ன சார் பேசுகிறீங்க? இவ்வளோ நேரம் என்னடி சொன்ன? மாமா மாமான்னு தானே சொன்னேன், இப்போ அதுக்கு சாருன்னு சொல்லிட்டுருக்க? ஆன்ட்டி இருந்தாங்க, அவங்க முன்னாடி ஆக்டிங்க்கு மாமான்னு சொன்னேன். இப்போ தான் இல்லைல்ல, அதான் சாருன்னு சொல்கிறேன். ஆன்ட்டி இருந்தாங்க, அவங்க முன்னாடி இழுத்து கிஸ் பண்ண, இப்போ தனியாக தானே இருக்கேன், ஏதாச்சும் பண்ணலாம்ல என்னைய? ஐயோ சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ என்ன நீங்கள் வர வர இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? தள்ளுங்க, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் வந்துட்டு தாங்க உங்களை விட மாட்டான், வழியை மறைக்கிறான். சார் இது என்ன சார், உங்களோட பெரிய மம்பா போச்சு, விடுங்க சார் என்னைய. ஹே, கொடுத்துட்டு போடி. என்னது? அப்போ அது கொடுத்தேல ஒன்று, அது திரும்பவும் எனக்கு வேணும், எனக்கு திங்கிங்க்கு வந்துக்கிட்டே இருக்குது, கொடுத்துட்டு போ. ஐயோ சார் உங்களோட பெரிய இம்சையாக இருக்குது எனக்கு, அது தெரியாமல் பண்ணிட்டேன். ஐயோ அங்கே வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு பதட்டத்தில் பண்ணிட்டேன். சாரி கேட்டுட்டேன்ல, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? தள்ளுங்க சார், வழியை விடுங்க. ஹே, வழியை விடவா? இங்கே உள்ள நங்குரம் போட்டு ஏறி உக்காந்துட்டு வழியை விடுங்கன்னு இருக்கா? அப்படிலாம் விட மாட்டேன். ஏய், கொடுத்துட்டு போயிரு, ஒரு 3 டேஸ்க்கு தாங்கும், ஒன்று ஒரு 10 மினிட்ஸு போதும். அச்சோ சார் என்ன நீங்கள் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? தள்ளுங்க சார். ஏய், கால்மி மாமா. என்ன மாமா மாமான்ட்டு? ஸ்டார்டிங்கில் நான் கேட்கும்போது என்ன சொன்னேன்? ஆக்டிங் தானே, அதுக்காண்டி கூப்பிடணுண்ட. மகாலை விட்டு போகிற வரைக்கும் நீங்கள் என்னோட மாமா தான் சொன்னேன், இன்னும் மகாலை விட்டு வெளியில் போகல. இப்போ கால்மி மாமா. சார் பாத்ரூம்குள்ளே வந்தம்மா மாமான்னு கூப்பிட? பாத்ரூம்குள்ளே தாண்டி மெயினாக மாமான்னு கூப்பிடணும். அச்சோ சார் தள்ளுங்க சார், அவங்க ஆன்ட்டி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் வேற என்கிட்ட வந்து மொம்பழுத்துட்ருக்கீங்க, தள்ளுங்க சார். அடியே, தள்ள முடியாதுடி, ஒன்று மட்டும் கொடுத்துட்டு போயிரு, கொடுத்துட்டு போயிரு, எனக்கு அதே திங்கிங் வந்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் ஓயான், ப்ளீஸ். ஆமாம், நீங்கள் இது வரைக்கும் என் ஃபேஸை பார்த்தே பேச மாட்டீங்களா? இப்போ எதுக்கு என்னை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? பொதுவாக நான் பொண்ணுங்களையே எடுத்து கூட பார்க்க மாட்டேன், ஆனால் உனே என்னை பார்க்க வச்சுட்டியே, என்ன பண்ண சொல்கிற? என்னால் முடியலடி, கொடுத்துட்டு போடி. ஐயோ சார் உங்களோட பெரிய ரோதனையாக போயிடுச்சு, இது என்ன புதுசாக விளாண்டுட்ருக்கீங்க? ஒன்று கொடுத்துட்டு போயிட்டேன், உன்னை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்றான். உங்களுக்கும் வேறு வழி தெரில, இப்போ டக்குன்னு போயிட்டு தாங்கூட லிப்பில் ஒரு லைட்டாக ஒரு பிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. இப்போ தாங்க ஒரு மாதிரி அவனோட லிப்பை லிக் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே நின்றுட்டுருக்கான். ஐயான், 10 மினிட்ஸ் கேட்டேன், இன்னும் டக்குன்னு இப்படி போயிட்டா எப்படி விடுவேன்? விட மாட்டேன்டி, எனக்கு 10 மினிட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவனும் இப்படி நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்களும் போயிட்டு நான் எங்களோட அம்மா கிட்ட, ஆன்ட்டி வாஷ் பண்ணிட்டேன். ஒய்யன் என்ன ஒய்யன் இது, உன்னோட சாரி பாலா போயிடுச்சு, நீ வேற மாற்றிக்கோ. ஐயோ நான் ட்ரெஸ் கொண்டு வரலையே. என்னோட மகளோட ஒரு மிடி இருக்குது, அதை போட்டுக்கிறியா? அச்சோ மிடியா, அதெல்லாம் எனக்கு வேணாம் ஆன்ட்டி. ஃபுல் லென்த் டாப் தான்ப்பா, அது போட்டுக்கோ, அது உனக்கு அழகாக இருக்கும்.
அப்படின்ற மாதிரி இப்போ உங்களை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களும் அவங்க பொண்ணு, அதாவது தயாங்கோட சிஸ்டரோடைய ட்ரெஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அது அப்படியே நீங்கள் வியர் பண்ணிட்டு வரீங்கடா, செம்ம க்யூட்டாக இருக்கீங்க, செம்ம ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் தான் உங்களுக்கு அந்த மிடி இருக்குது, ஃபுல் லென்த்து மிடி தான், செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே வெளியில் வரீங்க, தாங்க உங்களை பார்க்குறான். அவன் முன்னாடியே உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டான். இப்போ இந்த போஸ்டில் உங்களை பார்த்தா அவ்வளோதான், வாயை பொழுதுட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். இப்போ தயாங்கோட அம்மா தாங்க நோட் பண்ணுறாங்க. தயம் வாயில் கொசு போகுது, வாய் மூடு அப்படின்றாங்க. ஆனால் தயாங்க அவங்க அம்மா சொல்கிறது எதையுமே கேட்கல, உங்களே தான் வாயை பொழந்துட்டே பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்களுமே போயிட்டு தயாங்கோட அம்மா முன்னாடி நின்றுட்டு, ஆன்ட்டி வியர் பண்ணிட்டேன் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க தயாங்கோட அம்மா சொடக்கெடுக்குறாங்க. தேவதமாக இருக்கம்மா என் வீட்டு 2வது மருமகளே அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இப்படி சொன்னனே சிரிப்பு வருது, அதே நேரம் வெக்கப்படுறீங்க, ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கீழே குனிஞ்சிட்டு சிரிக்கிறீங்க. தாம் பார்க்குறான். அம்மா என்னடா அம்மா, அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அங்கே சாப்பாடு நடந்துட்டுருக்கு, எல்லாத்துக்கும் போயிட்டு சாப்பாடு சர்வ் பண்ணுவீங்களா, இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இந்த மாப்பிள்ளையோட அம்மாவே காணோம், எங்களை சரியாக கவனிச்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, போங்கம்மா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாடியாக பிடிச்சி அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்ருக்கான். இப்போ அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ அப்படியே தாயங்க உங்களை டப்டு பட்டம் பார்க்குறான். ஹே ஏன்டி, ஏன் என்ன சாரே, எதுக்கூட இப்படி வந்து நின்றுட்டுருக்கா? என்ன உங்கள் அம்மா தான் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணுறது, ஏன் நல்லா இல்லையா? நல்லா இல்லையாவா? அடியே இப்படிலாம் உன்னைய பார்த்தேனா உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கல, என் பொண்டாட்டியாக வரையாடின்னு தான் கேட்பேன். ஹே பேபி கேர்ள், ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம், லைஃப் லாங் பொண்டாட்டியா வரியா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு பக்குன்னு ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஷாக்காகிறீங்க. ஐயோ சார், என்ன ஃபர்ஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க வரியான்னு கேட்டிங்க, இப்போது லைஃப் லாங் ஒய்ஃபாக வரியான்னு கேட்டுட்ருக்கீங்க, அப்படிலாம் என்னால் வர முடியாது. ஏய் தயவு செய்து வாடி, என்னால் முடியலை. நான் என்ன சொன்னேன், 10 minutes கொடுத்துட்டு போனால் டக்குன்னு ஒரு பிக்கஸ்ட்டு ஓடி போயிட்டேன். என்ன முன்னாடி நீ சுத்த வைக்கிறியா, சுத்த விட்டு வேடிக்கை பார்க்குறியா? ஏ பேபி கேர்ள், ஒன் டே ஜிஎஃப் வேண்டாம், லைஃப் லாங் ஒய்ஃபியா வரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, மெக்கப்படுறீங்க. வரமாட்டேன் போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குடுகுடுன்னு ஓடுறீங்க. தாங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். ஏ புள்ளி மானே, தொல்லி குதிச்சுட்டு ஓடாத, இந்த மாமாவை கொஞ்சம் பார்த்துட்டு போ. ஒன்டே கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க வர சொல்லிட்டு கடைசியில் நீ பொண்டாட்டி ஆக்கலான்னு பார்க்குறியாக்கோ, அதெல்லாம் முடியாது, உனையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மை டர்ட்டி மாமா. டர்ட்டியா, இந்த சிஇஓவை டர்ட்டியாக மாற்றினதே நீ தானடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஓடி போயிட்டு நேராக தாங்கோட அண்ணா மேலேயே அடிச்சிடுறீங்க. இப்போது தாங்கோட அண்ணனை உங்களை பார்த்து ஒய்யன் 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 பையவா, எதுக்கு இப்படி ஓடிட்டு திரியிற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ தாங்க வந்து நிற்கிறான். இப்போ அப்படியே தாங்கோட அண்ணன் உங்களையும் பார்க்குறான், தாயங்கையும் பார்க்குறான். ஓஹோ, இப்பயே ஓடி பிடிச்சி விளாட ஆரம்பிச்சிட்டிங்களா? தாங் 3 years வெயிட் பண்ணணுன்னு இருக்க மேரேஜுக்கு, 3 வருஷம் கழிச்சு தான் ஓடி பிடிச்செல்லாம் விளாடணும், இப்போல்லாம் விளாடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்கோட அண்ணன் தாங்கிட்ட சொல்ல, ஏய் நீ வாய் மூடிட்டு போடா, உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ வாய் மூடிட்டு போ. ஒயன் வா, 3 yearsலாம் வெயிட் பண்ண முடியாது, இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம். அச்சோ மாமா, நீங்கள் தானே 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கீங்க, இப்போல்லாம் வேணாம், முகூர்த்த நேரம் போயிடுச்சு. அடியே, உன்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேனோ அப்போ தான் எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்டிங்கு, நீ வடி என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஆட்டுக்குட்டி ஏற்றுக்கிற மாதிரி தூக்கிட்டான். அங்கே இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க தாயங்க. டேய் என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி தாயங்கோட அம்மா அங்கேருந்து கத்த, அம்மா டபுள் சாப்பாடாக போட்டுருங்க, இன்றைக்கி எனக்கும் மேரேஜு. 3 வருஷம் ஆகட்டும்டா, 3 வருஷம் இங்கே வெயிட் பண்ணினா இங்கே எல்லாமே போயிடும், இப்போயே கல்யாணம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இயர் உங்களுக்கு ஒரு பேத்தியோ
பேரனோ நான் கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்கள தூக்கிட்டு போகிறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டுருக்கீங்க. அச்சோ தாங்க மாமா, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ஏய், உன்னோட சம்பளம் என்கிட்ட இருக்கு. உனக்கு சம்பளம் வேணும்னா என்னைய மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். உங்கள் சம்பளம் யாருக்கு வேணும்? இனிமேல் நானே அந்த கம்பெனியோட ஓனர் அம்மா. நெக்ஸ்ட்டு சிஇஓ நான் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நெக்ஸ்ட்டு அந்த ஆஃபீஸோட சிஇஓ, எனக்கு சிஇஓ எல்லாமே நீதானடி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போயிட்டு மணவரையில் உட்கார வைக்கிறான். இப்போ ஐயர் பார்க்குறாரு, ஏப்பா ஒரு கல்யாணத்துக்கு தான் எனக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க, இன்னொரு கல்யாணத்துக்கு எனக்கு கொடுக்கல. ஐயோ ஐயரே, டபுள் மடங்காக வாங்கிக்கோ, கல்யாணத்துக்கு தாலி எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் அங்கே இருந்த மாதிரியே பார்த்துட்ருக்காங்க கல்யாணத்தை. இங்கே பாதி பேர் உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே தாங்க உங்களோட கழுத்தில் தாலி கட்டிகிட்ருக்கான். உங்கள் அம்மா உங்கள் அத்தை எல்லாருமே உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. தென் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு என்கேஜ்மெண்ட் நடத்திட்டு அன்றைக்கே வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜும் ஆயிருக்கு. அதனால் எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல முடிச்சுக்கிறேன். ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க போன நீங்கள் அந்த ஒன் டேலேயே ரேங்க் ஒய்ஃபாக லைஃப் லாங் ஒய்ஃபாக மாறி நிற்கிறீங்க. உங்களோட சிஇஓவை பிகேமில் 30 மாமாவாக மாற்றிருக்கீங்க. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்டுக்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்டா ஹெர்மேஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.